நடைபெற இருக்கின்ற 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கள் நாடார்களின் பணக்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் ஏற்கனவே முதற்கட்டமாக 5 வேட்பாளர்களை அறிமுகம் செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி மற்றும் கேரளா போன்ற 3 மாநிலங்களுக்கு வேட்பாளர்களின் பட்டியலை அதன் பெயர்களை தற்போது அறிவிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021 வேட்பாளர் பட்டியல். வேட்பாளர் பெயர் ஹரிநாடார், போட்டியிடும் தொகுதி ஆலங்குளம். பாலசுகணேசன் நாடார், போட்டியிடும் தொகுதி நாகர்கோவில். ஏஎம் சதா நாடார், போட்டியிடும் தொகுதி பெருந்துறை. ஜே சேவியர் நாடார், போட்டியிடும் தொகுதி நாங்குநேரி. இம்மானுவேல் நாடார், போட்டியிடும் தொகுதி காங்கேயம். விஜயகுமார் நாடார், போட்டியிடும் தொகுதி குளச்சல். ஜெயக்குமார் நாடார், போட்டியிடும் தொகுதி ராதாபுரம். மகேந்திரகுமார் நாடார், போட்டியிடும் தொகுதி விளாத்திகுளம். ரவிசங்கர் நாடார், போட்டியிடும் தொகுதி கோவில்பட்டி. சிவா ஜி பாலா நாடார், போட்டியிடும் தொகுதி ஸ்ரீவைகுண்டம். பெருமாள் நாடார், போட்டியிடும் தொகுதி திருவாரணை. எஸ் கே சதீஷ் நாடார், போட்டியிடும் தொகுதி முதுகுளத்தூர். மிஸ்ரா நாடார், போட்டியிடும் தொகுதி ராமநாதபுரம். வினோத் நாடார், போட்டியிடும் தொகுதி திருப்பூர் வடக்கு. பாலகிருஷ்ணன் நாடார், போட்டியிடும் தொகுதி திருப்பூர் தெற்கு. ஜெகதீஷ் நாடார், போட்டியிடும் தொகுதி பல்லடம். அந்தோனி பிரேம் நாடார், போட்டியிடும் தொகுதி திருத்தணி. நவீன் என்ற அப்புக்குட்டி நாடார், போட்டியிடும் தொகுதி முளக்குறிச்சி. தனபால் நாடார், போட்டியிடும் தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம். சிதம்பரம் நாடார், அரவக்குறிச்சி. சரவணன் நாடார், போட்டியிடும் தொகுதி ஓமலூர். பாக்கியலட்சுமி நாடார், போட்டியிடும் தொகுதி சங்ககிரி. பாலமுருகன் நாடார், போட்டியிடும் தொகுதி திருச்செங்கோடு. முத்து நாடார், போட்டியிடும் தொகுதி பெரம்பூர். பெர்லின் பாக்கியராஜ் நாடார், போட்டியிடும் தொகுதி வேடசந்தூர். நரேன் நாடார், போட்டியிடும் தொகுதி வேளச்சேரி. சுதாகர் நாடார், போட்டியிடும் தொகுதி கிணத்துக்கடவு. செல்லக்கனி நாடார், போட்டியிடும் தொகுதி தென்காசி. ஸ்டாலின் நாடார், போட்டியிடும் தொகுதி கடையநல்லூர். ஜான் பெனடிக்ஸ் நாடார், போட்டியிடும் தொகுதி கிள்ளியூர். குளோரி செல்வி, போட்டியிடும் தொகுதி பத்மநாபபுரம். விஜயகுமார் நாடார், போட்டியிடும் தொகுதி விளவங்கோடு. ராஜபாண்டி நாடார், போட்டியிடும் தொகுதி சூலூர். விஜு ஆர்மின் நாடார், போட்டியிடும் தொகுதி சிங்காநல்லூர். ஆனந்த் நாடார், போட்டியிடும் தொகுதி பர்கூர். பாலசிங் நாடார், போட்டியிடும் தொகுதி கோவை வடக்கு. கணேசன் நாடார், போட்டியிடும் தொகுதி திருநெல்வேலி. சந்திரன் நாடார், போட்டியிடும் தொகுதி திருவொற்றியூர். பாண்டியன் நாடார், போட்டியிடும் தொகுதி ஆர்கே நகர். தாமரைக்கண்ணன் நாடார், போட்டியிடும் தொகுதி திருச்சுழி. டி சுந்தர் சிங் நாடார், போட்டியிடும் தொகுதி விருகம்பாக்கம். கர்க்வேல் எஸ் ஆறுமுகம் நாடார், போட்டியிடும் தொகுதி திருச்செந்தூர். என் முருகன் நாடார், போட்டியிடும் தொகுதி பாளையங்கோட்டை. ஆரோக்கிய பிரபு நாடார், போட்டியிடும் தொகுதி அம்பாசமுத்திரம். ஆகிய 44 வேட்பாளர்கள் தமிழகத்திலும். பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 5 வேட்பாளர்கள். வேட்பாளர்களின் பெயர் நடராஜன் நாடார், முதலியார்பேட்டை தொகுதி பாண்டிச்சேரி சட்டமன்ற தொகுதி. ரமேஷ் நாடார், ராஜ்பவன். அசோக்குமார் நாடார், காலாப்பேட் தொகுதி. பாண்டியன் நாடார், கிலாஸ்பேட் தொகுதி. கார்த்திக் நாடார்,
அரியாங்குப்பம் தொகுதி கேரளா சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் 2 பேர். சைன்ராஜ் நாடார் நேமம் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீ கலா நாடார் காட்டகடா சட்டமன்ற தொகுதி. மொத்தம் தமிழகத்தில் 44 வேட்பாளர்களும், பாண்டிச்சேரி மாநிலத்தில் 5 வேட்பாளர்களும், கேரள மாநிலத்தில் 2 வேட்பாளர்களையும், மொத்தம் 51 வேட்பாளர்களை அண்ணன் விஜய ராக்கெட் ராஜா அவர்களின் முன்பாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். பெரும்பாலான கட்சிகள் வந்து நாடாளுமன்ற அதிக வாய்ப்பு கொடுத்துருக்கு. தனித்து நிற்கும் போது அதிகாரம் வந்து பின்னடைவு ஆகும். எல்லா கட்சிகளுமே நாடாளுமன்ற சமுதாயத்துக்கு அதிகமான வாய்ப்பாளர்கள் பாடியிருக்காங்க. நீங்க தனித்து இருக்கும் போது அந்த அதிகாரம் வந்து பின்னடைவு ஆகும். மற்ற உங்க சமுதாயத்தை சேர்ந்து போகிறது பின்னடைவு ஆகும். அதான் நாங்க சமுதாயத்துக்காக தான் நாங்க கட்சி வச்சிருக்கிறோம். அது சமுதாயத்தை பாதிக்காதில்ல, சமுதாயத்துக்காக தான் கட்சி இருக்கு. அவங்கள பாதிக்கின்றதுல நாங்க பொறுப்பாக முடியாது. ஏன்னா எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கீழ் இல்லைங்கிற காரணத்தினால நாங்களே இந்த காலத்தை சந்திச்சிருக்கிறோம். வருங்கால கண்டிப்பா மாற்றம் இருக்கும். இன்னொன்று தனிப்பட்ட சின்னமா ஒதுக்கல, எல்லாம் சின்ன போட்டு சேர்த்துருவோம், எல்லாம் சேர்த்துருவோம். சேலரி 2 நாள்ல கிடைச்சிடும். என்ன காரணங்களுக்காக, என்ன கோரிக்கைகளுக்காக நீங்க குறிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டுல ஜாதியின் அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க, எந்த பெரிய கட்சியா இருந்தாலும். ஆனா அந்த வேட்பாளர்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு குறிப்பா அந்த சமூக மக்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் அதிகமாக வாழ்ற பகுதியில அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுறதே இல்லை. காரணம், ஒரு மாற்று தலைமையில இருக்கிறனால அந்த குரல்கள் வந்து நசுக்கப்படுது. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கறதில்லை. குறிப்பா மிக ரொம்ப காலமாக அந்த பணங்கள் இறக்கிறதுக்கான போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. அதுக்கு எந்த கவர்மெண்டோ எந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ தான் சார்ந்திருக்கிற தலைமைக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்ததே இல்லை. குறிப்பா அதை முன்னிலைப்படுத்தி தான் இந்த தேர்தலில் பணங்காட்டுப்படை வந்து வெற்றி அடைய நம்ம வேட்பாளர்கள் குறிப்பா அதை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. இதை வந்து அவங்க செய்ய தவறுறதுனாலதான் நாங்களே சமுதாய கட்சி ஆரம்பிச்சு போராட்ட களத்தை இருக்கிறோம். கடந்து விட்டு வந்துட்டு இப்ப வரப்போற காலங்கள் தான் சமுதாயத்துக்காக ஒரு கட்சி இருக்கு. சமுதாயத்தினுடைய வெளிப்பாடுகள் வந்து தேர்தல் தெரியும். சார், நீங்க கடந்தோறும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாராட்டி ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க. உங்களுடைய நிலைப்பாடு இப்ப அதிமுக ஆதரவாளர்கள் தெரியும். அந்த நிலைப்பாடு அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து நாங்க அவங்க இறந்ததுக்கு வந்து அந்த வால்போஸ்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நாடார்கள் சேர சோழ பாண்டிய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஒரு கடிதம் இருந்தாங்க. அப்ப எங்களோட சமுதாயத்திற்கு, சமுதாயத்தின் உண்மை வரலாற்றை ஒரு எழுத்துப்பூர்வமா கெஜெட்ல அவங்க கொண்டு வந்தத நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில அவங்களுக்கு சொல்றோம். அது அம்மையாருன்னு இல்ல, பொதுவா எந்த ஆட்சியில இருந்தாலும் நாடார்களுக்கு அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா அவங்க நாங்க நன்றி பாராட்டுவோம். அதே நேரத்துல நாடார் சமுதாயத்தை நசுக்கப்படும் பட்சத்துல கண்டிப்பா எங்களோட போராட்டங்கள் வழியில அரசாங்கத்துக்கு நாங்க அறிக்கையை கொடுப்போம். இந்த சமுதாயத்தை பல பிரிவுகள்ல நிற்கிறாங்க. ஒரு வெவ்வேறு நிலைப்பாடு இருக்குது அவங்களுக்கு அரசியல். இப்ப இவங்களெல்லாம் நீங்க எப்படி ஒருங்கிணைக்க போறீங்க? ஒரு சமுதாயம் வரும்போது ஒன்று சேர்ந்தால் அந்த வெற்றிகள் உண்மையா இருக்கும். ஒருங்கிணைப்புன்னு இல்லை. அதாவது நாங்க வந்து சமுதாய சொந்தங்களோடு நாங்க பயணிக்கிறோம். அதாவது அவங்க தனிப்பட்ட விருப்பம், ஆளாளுக்கு ஒரு அமைப்பு கட்சி நடத்துறாங்க. அது அவங்க வந்து யார் சார்ந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அங்க பயணிக்கிறாங்க. நாங்க முழுக்க ஒரு சமுதாயத்தின் பலத்தோடு இருக்கிறதுனா நாங்க வந்து அதை ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இல்லை. அவங்களே வந்து எங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும், நாங்க அதுல உடன்பாடு இல்லை. நாங்க தனித்து தான் அதுல எங்களுக்கு ஆதரவு
எந்த அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தாலும் உடன்பாடு இல்லை. தனித்து தான் செயல்படும். எல்லா சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு உள்ளுரிமை கேட்டு போராடி இருக்காங்க. உங்களுடைய உள்ளுரிமை கோரிக்கை எதுவும் இருக்கா? எத்தனை சதவீதம் கேட்டு போறீங்க? அதாவது ஒரு பேருக்காக கேட்டு இந்த தேர்தல் நேரத்துல சும்மா பேருக்கு ஒரு அழைச்சி விடுவாங்க. அந்த அழுத்தத்தையும் கொடுக்கலாம், மக்களை திரட்டி ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கலாம். அது ஒரு பேரத்தையும் கொடுப்பாங்க. இப்போ ஒரு இது வேணும்னா கேட்டா ஒரு அழுத்தமா கொடுத்தா தேர்தல் நேரத்தில் கட்ட வைக்க கொடுத்து ஓட்டு வைக்கிறதுக்காக செய்வாங்க. என்னுடைய முதல் பிரச்சனைகளாக இந்த சமுதாயத்துக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே செய்ய முடியாது. இத்தனை வருட காலங்களில் யாரும் அதை முன்னிலைப்படுத்தி பண்ணல. இதே பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்த முக அறிமுகம் உள்ள நிறைய பேர்கிட்ட கேட்டு நீங்க இதுல செயல்படுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம்னு கேட்டோம். அதுக்கு தனித்து யாரும் வர்றதுக்கு இது இல்லை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கட்சிகள் பின்னாடியே பயணித்து அவங்க பழகிட்டாங்க. அப்ப இந்த சமுதாய மக்களுக்கு எதுவும் அவங்க செய்ய முடியல. குறிப்பா தான் இந்த பணங்களுக்கும் மரமாக இந்த சமுதாய மக்கள் பல இன்னல்களுக்கு இந்த தென் மாவட்டங்கள்ல பண்ணுற குறிப்பாக பிசிஆர் ஆக்ட். இந்த பிசிஆர் ஆக்ட்னால இன்னைக்கு பயங்கர ஒரு படிக்கிற இளைஞர்களும் சரி நிறைய குடும்பங்கள் இந்த வழக்கினால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இதுக்கு செவி சாய்க்காதனாலதான் நாங்கள் முதல் விஷயமா இதைத்தான் கொண்டு வரோம். அந்த இடஒதுக்கீடு வருங்காலத்தில் அதெல்லாம் யோசித்து அடுத்து கொண்டு போவோம். நாடா சமுதாயத்தில் குமரியில் போன்ற மூத்த தலைவர்கள் கூட கல்வி வேண்டாம், கல்வி கலந்து இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க ஒரு கட்சி முக்கிய கட்சியில வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்க தலைமை அதை ஏற்றுக்கிறாரு. ஒரு தேசிய கட்சியா இருக்கு, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லைல்ல. அதான் காரணம். ஆட்சி சிறப்பான ஆட்சியா? ஏன்னா நீங்க சட்டமன்ற தேர்தல சொல்லிருக்கீங்க, பாண்டிச்சேரியில கேரளாவெல்லாம் போட்டியிட போறீங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த 5 ஆண்டுகளை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா எடப்பாடியாருடைய எல்லா ஆட்சியும் வந்தாலும் ஒன்று போலதான் இருக்கு. பெரிய வித்தியாசங்கள் தெரியும். சார், நீங்க வெற்றி பெற்று உங்க எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போகும்போது எல்லா சமூகத்துக்கும் போராடிங்களா, உங்க நாடார் சமூகத்துக்கு மட்டும் போராடுங்க? எங்களுடைய விஷயங்கள் எப்படி பார்க்கப்படுதுன்னா, நாங்க அதிகமா வாழ்க்கிற பகுதியில நாங்க 4 வருவோம். அது எங்களை சார்ந்து இருக்கிற ஒரு 20% 30% மீதி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு சேர்ந்துதான் அந்த நலத்துக்கு விஷயங்களோ ஒரு நல்ல விஷயங்களோ போகும். அதே மாதிரி மாற்று சமுதாயம் வாழற பகுதியில கூட அவங்க பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல அவங்க ஆளுமை செய்யறா, எங்களுடைய சமுதாயத்தை அவங்க உடன்பட்டு நல்லா தான் போகும். எல்லாருக்கும் விஷயங்கள் ஒண்ணுதான். இந்த ஆளுமை நாங்க எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். அதிமுக ஆட்சியின் மீது உங்களுக்கு எந்த விமர்சனமும் இல்லையா? அதிமுக மட்டும் இல்லைங்க, எந்த விமர்சனம் யார் மேலும் இருக்கிறது. எங்களுக்கு விமர்சனமே எங்கள் சமுதாய ஓட்டுகளை வாங்கி, அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி, அந்த 2 பேருமே எங்க சமுதாய ஓட்டை வாங்கி எங்களுக்காக இது செய்யலைங்கிறது தான் எங்களுடைய மண்டலமா தவிர இந்த கட்சிகள் தான் எங்களுக்கு ஆணவ படுகொலை காங்கிரஸ் இதை எப்படி பாக்குறீங்க? ஆணவ படுகொலை தடுக்க தனி சட்டம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் கட்சி. இதை எப்படி பாக்குறீங்க? ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் அமைக்கணும் அப்படின்றது தடை செய்யணும். லவ் பண்ணா வெட்டி கொடுத்துடுறாங்க சார், ஆதிக்க ஜாதியினர். அதை தடை செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி யாராவது செஞ்சா அவங்க பிடிச்சுக்குள்ள பண்ணுறாங்க. அதாவது ஆதிக்க அப்படிங்கிற வெளியில அந்த பார்வை அப்படி வருது ஒழிஞ்சு அது உண்மையில அது அந்த ஆணவ கொலை எல்லாம் கிடையாது. அதாவது நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டுல ஒரு சகோதரியோ யாரையோ வலுக்கட்டாயமா கொண்டு போய் வேணும்னே காதலித்து கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறது ஒரு குடும்ப எமோஷன்ல வர்ற விஷயங்கள் தான். எங்க ஆவண கொலை எதுவுமே கிடையாது. மேஜர் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்றதுக்கான உரிமை இருக்குங்களா? அதுல ஏன் ஜாதி ரீதியா தலையிடணும்? அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. பொண்ணை கல்யாணம் கட்டுறது இருந்துச்சுன்னா அந்த தகுதி வேணும்ல. அரேஞ்ச் மேரேஜ் அதாவது பாக்குறோம், பையனுக்கு என்ன வசதி இருக்கு, என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறான். அதே மாதிரி தகுதி இருந்துச்சுன்னா யாருமே அது பெரிய பெருசா பாக்குறது இல்லை. மாற்று விஷயங்களே அங்கதான் வருது. கல்யாணம் முடிக்க போற பொண்ணு தானே இந்த தகுதியை முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ண முடியாது. எந்த விமர்சனம் வந்தாலும் ஜாதி விட்டு ஜாதி திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. சார்,
இருங்க. ஆணவ படுகொலை தனி சட்டம் அமைக்கப்படணும் அப்படின்னு இருக்காங்க சார். அது வந்து சட்டம் வந்தா வரவேற்பு மனநிலையில் இருக்குங்களா? கடற்கரை வச்சு அதுக்கு என்ன விஷயம் இருக்கிறாங்க? நம்ம அதை கொண்டு வரட்டுங்க பார்ப்போம். எல்லாமே சொன்னதான செய்யறோம். கொண்டு வரட்டும், அதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். சட்டத்தை வரவேற்பீங்க. வரட்டும், வந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார் பிசிஆர் வரணும்டா, எல்லாமே அடிக்கால் மட்டும் பண்ற மாதிரி தான் இருக்கு. சொல்றாங்க, எதுவுமே செயல்பாட்டுக்கு இருக்காது. அவங்க ஆட்சிக்கு வரட்டும், வந்தா செயல்படுதான்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறோம். சார் நீங்க எதுவும் கட்சி தொகுதியில் போட்டியிட்டீங்க? இல்லைங்க, நீங்க நிக்கிற மொத்தத்தில் 54 வேட்பாளர்களுமே நான் நிக்கிறதுக்கு சமம் தான். அதனால உங்களுடைய பார்வையை மட்டும் மொத்தமாக தான் இந்துத்துவ அமைப்புகள் வந்து கிறிஸ்தவ நாடார்கள் வேற, இந்து நாடார்கள் வேற, அவங்க வந்து கிறிஸ்டின் ஆகிட்டாங்க, தேச விரோதி ஆகிட்டாங்க அப்படின்ற பிரச்சாரங்கள் எல்லாம் செய்யறாங்க. அதை நீங்க எப்படி சொல்றீங்க? யாரும் சொல்றா? அர்ஜுன் சொல்றாரு கிறிஸ்தவ நாடார்கள் வந்து தேச விரோதம் அது வந்து அவர் ஒரு அமைப்பின் கீழே இருக்கிறதுனால அதையும் பிரித்து அவங்க பின்னாடி வளம் சேர்க்கிறதுக்காக இருக்கும். இந்த மாவட்டம்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த நாடா கிறிஸ்டின் நாடா இருக்கிற மாவட்டம்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. வெளியிலேருந்து பார்க்கறது அவங்க ஒரு பிஜேபி தொடர்பில் இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் தொடர்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வேணுங்கிறதுக்காக ஒரு மாற்று கருத்தை சொல்லுவாங்க. கொஞ்சம் அங்கே பெரியவனுங்கிறது கிடையாது. சமுதாயம்னா எங்களுக்கு எல்லாமே ஒன்று. கடவுள் வேற இருந்தாலும் சமுதாயம் ஒன்று தான். கிறிஸ்தவ நாடார்கள் ஒரு தேச விரோத சக்தியா மாறினாங்க அப்படின்ற அவங்க வந்து அவர் கிறிஸ்டியன் இல்ல, அவர் இந்து. அப்ப அவங்க அதை மையப்படுத்தி தானே சொல்ல முடியும். அவங்களுடைய அரசியலுக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தல் உங்களுடைய நிறைவாயிருக்கு சார். அங்க முழுக்க முழுக்க சட்டமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதனால அதுல கவனம் செலுத்த யாருமே ஆதரவு இல்லை. விஜய் வந்து காங்கிரஸ் பண்ணிக்கிறாரு, அவரோட நாடாரு. அப்ப வந்து நீங்க ஆதரிப்பீங்க, எதிர்ப்பீங்களா? விஜயவசந்த் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். அவர் மிக நெருக்கமானவர் ஒண்ணு. ஆனா என்னுடைய சமுதாயம் சேர்ந்த கட்சி நிலைப்பாடு வரதுல நம்ம யாருக்கும் எந்த விஷயம் ஆதரவு இல்லை. சார் இப்போ தலைவர் தான் போய்கிட்டு இருக்கேன். இந்தியாவில் முதலா ஒரு 4000 கிலோ தங்க நகையோட வேட்புமனு தாக்கல் செஞ்ச ஒரு வேட்பாளர் அப்படின்னா ஆரம்பம் தொகுதியோட வேட்பாளர் அறிஞர். தேங்க்யூ சார்.